அர்ப்பணிப்புன்ட்டு இஷ்டத்துக்கு பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கணும்னு நான் சொல்லல, நிதானிக்கணும். அர்ப்பணிப்புன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லல, நிதானிக்கணும். ஆனா ஆண்டவர் சில காரியங்களை உனக்கு இது இடரால், இப்படி செய்யாத, இப்படி இருன்னு சொன்னா அதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. தேவ சித்தம் நான் செய்வதற்கு எனக்கு லிப்டிக் தான் எனக்கு பிரச்சனைனா அந்த லிப்டிக்கை போடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, வேதத்துல இருக்கா, எல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்து அப்படியே குறிச்சு வச்சு வாழ்ற மாதிரி கேட்பாங்க சில வேதத்துல இருக்கா. தேவ சித்தம் நான் செய்வதற்கு என்னுடைய உடை பிரச்சனையா இருக்குன்னா அந்த உடையை மாத்துறதுக்கு கொஞ்சமும் தயங்க கூடாது. அல்லேலூயா. தேவ சித்தம் நான் செய்வதற்கு என்னுடைய பார்வை பிரச்சனையா இருக்குன்னா அந்த பார்வையை மாத்தி ஆகணும். என்னுடைய நட்பு வட்டாரம் பிரச்சனையா இருக்குன்னா அந்த நட்பை நான் உடைக்கணும். தேவ சித்தம் செய்வதற்கு என்னுடைய குடும்பத்துல எதிர்ப்பு இருக்குதுன்னா அந்த குடும்பத்தினுடைய எதிர்ப்புகளை நிச்சயமா மேற்கொள்ளணும். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமெல்லாம் வேண்டுமோ, அல்லேலூயா, எது நமக்கு இடரல வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், வேண்டாததை விட்டுவிட வேண்டும். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, தேவ சித்தம் செய்வதற்கு வேண்டுவதை பெற்றுக்கொள்ள வேண்டும், வேண்டாததை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளவும் எப்படி இருக்கணும்? தயாரா இருக்கணும். விட்டுவிடவும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்?